சையத் அமீர் அப்படிங்கிறவங்க அவங்க சென்னை கோட்டக்குப்பத்திலிருந்து கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, புகாரி 4693 மனிதனின் இறுதி முடிவுகளை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என ஒரு நபி மொழி உள்ளது, அதற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அது மாதிரி ஹதீஸ் இருக்கிறது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், முடிவுகளை இறுதி முடிவுகளை கொண்டே அமல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்னு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மனிதர்கள் ரசூலா வேற வகையில் அதை விளக்குறாங்க. ஒரு மனுஷன் ஒரு அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சு நல்ல மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவனுக்கும் அவனுடைய மரணத்துக்கும் இடையில ஒரு ஜான் மட்டுமே மிச்சம் இருக்கிற நேரத்தில் அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் கெட்டவனா மாறி கெட்டது செய்ய ஆரம்பிக்கிறான். கடைசியில் கெட்டவனா மரணிச்சிடறான். அவனுடைய விதி முந்தி அவன் எப்படி மரணிக்கிறானோ அப்படி தான் எழுப்பப்படுவான். அப்படி கெட்டவனா மாறி போயிடுறான். வாழுகிற காலம் பூரா நல்லவனா வாழ்ந்தும் கூட கடைசி நேரத்தில் கெட்டவனா இருந்து அவன் ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு குஃப்ரில் போய் விழுந்து கடைசியில் அவன் குஃப்ராலியா மாறி போயிடுறான். அதே மாதிரி கெட்டவனா ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவனுக்கும் மரணத்துக்கு இடையில சொர்க்கத்துக்கு இடையில அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தினால அவனுக்கும் நரகத்துக்கு இடையில இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இன்னும் போய் விழுந்துருவாங்கிற கட்டம் வருகிற அளவுக்கு தொடர்ந்து தீமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் நல்லவனா மாறி நல்லது செய்ய ஆரம்பித்து நல்ல நிலையில் மௌத்தா போயிடுறான். கடைசியில் அவனுடைய நிலைமை மாறி அவன் சொர்க்கத்துக்குரியவனா மாறி போயிடுறாங்கிறாங்க. இப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், காலம் முழுக்க நல்லவனாக இருப்பதல்ல, மரண நேரத்திலும் நல்லவனாக இருக்கணும். அதனால தான் குர்ஆன் சொல்லுது, ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்தினாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். மரணிக்கிற நேரத்தில், மரணங்கிறது கடைசி தானே, பிறப்பு என்பது ஆரம்பம், அப்படியே வாழ்ந்துக்கிட்டே வர்றோம், ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ மரணம் தான் முடிவு. அப்போ இறுதி முடிவை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுதுன்னா, இறுதி முடிவு நேரத்தில் நீ ஈமான் இழந்தவனாக இருந்தன்னா நீ ஈமான் இழந்தவனாகவே கருதப்பட்டுருவாய். அதுக்கு முன்னாடி செஞ்ச எந்த அமலும் பயனற்றதாக நன்மைக்குரியதாக இல்லாமல் போயிடும் என்ற கருத்துப்பட சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன்னா வாழுகிற காலத்தில் கரெக்டாக வாழ்ந்தோம்னா தான் இறுதி முடிவும் கரெக்டாக இருக்கும். வாழுகிற காலத்தில் என்னுடைய இறுதி முடிவுக்கான பிரார்த்தனைகளே அல்லாஹ்விடத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி எங்களை வாழவை, இதே மாதிரி எங்களை மரணிக்க செய், முஸ்லீம்களாகவே தவிர எங்களை மரணிக்க வச்சிடாது அல்லாஹ் அப்படிங்கிற பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது. மனுஷன் கூட பல நேரங்கள் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். மனுஷனே ஒரு நீண்ட நெடிய காலம் நம்ம இடத்துல விசுவாசமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். திடீர்னு கடைசியில் ஒரு நாள் திருடிட்டார், என்னமோ பண்ணிட்டார் அப்படின்னா, அப்போ நம்ம கடைசியில் என்ன நடந்துச்சு, அதுதான் நம்ம ஏன் திருடுனேன், அன்னைக்கு அப்படி அன்னைக்கு செஞ்சது விடுப்பா, இன்னைக்கு ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு அந்த கடைசி நிலையை வச்சு மனுஷன் பேசுகிறோம் தானே. ஆனாலும் மனிதர்களிடத்தில் குழப்பம் இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் முரண்பாடெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தெளிவான தீர்க்கமான சட்டங்களை தான் வழங்கியிருக்கிறான். எனவே நம்முடைய இறுதி நிலையும் சரியாக இருந்தால் மட்டும்தான் முன்னர் செய்த அமல்களுக்குரிய நற்கூலியை பெற்றுக்கொள்ள முடியும். இறுதி நிலை தவறிவிட்டது என்று சொன்னால் முன்னால் செய்த நல்லறங்களும் பாழாய் போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.